அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் நமது உடலில் இருக்கும் 4வது சக்கராவான அநாகத சக்கராவை பற்றி பார்க்கலாம். இதற்கு இருதய சக்கரா என்கிற பெயரும் உண்டு. இது பச்சை நிறத்தை கொண்டது. பார்ப்பதற்கு 12 இதழ்களை கொண்ட தாமரை போல் தெரியும். இது மார்பகத்தின் மையத்தில் இருதயம் அமைந்துள்ள பகுதியில் அமைந்துள்ளது. அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி ஆகிய அனைத்து நல்ல இயல்புகளின் இருப்பிடம் இதுவே ஆகும். தைம சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகிறது. இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் ஆகியவையும் இந்த சக்கராவின் ஆதிக்கத்தில்தான் இயங்குகிறது. இது ஐம்பூதங்களில் காற்று தத்துவத்திற்கு நிகராக சொல்லப்படுகிறது. இந்த இருதய சக்கராவை இயக்குவதற்கு யம் என்ற மந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. யோக முறைப்படி இருக்கும் 21,600 சுவாசங்களில் இரவு 8 மணி முதல் அதிகாலை 2:40 மணி வரை கிட்டத்தட்ட 6,000 சுவாசங்கள் இந்த இருதய சக்கராவில் நடைபெறுகின்றன. இத்தகைய சிறப்பு அம்சங்களை கொண்ட நம்முடைய இருதய சக்கராவை எவ்வாறு இயக்குவது என்பதை ஒரு சிறு தியான வடிவில் என்னுடைய நீண்ட பதிவில் பதிவு செய்துள்ளேன். விருப்பப்படுபவர்கள் தாராளமாக அதை பயன்படுத்தி தங்களது இருதய சக்கராவை ஆக்டிவேட் செய்து தங்களுடைய வாழ்க்கையில் அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி போன்ற அனைத்து நல்ல இயல்புகளையும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தி அதை தங்களுடைய வாழ்க்கையின் கொள்கைகளாக கொண்டு அமைதியான வாழ்வை வாழ்ந்திட இந்த இருதய சக்கராவை இயக்கி அதன் மூலம் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று போல் இன்றும், இன்று போல் நாளையும், நாளை போல் என்றுமே உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். வாழ்க வளமுடன். நன்றி.